Okay. Okay. So let's all sit erect. Palms over the left facing the ceiling. Spine erect with a beautiful smile. மூன்று முறை இப்பொழுது அற்புதமான ஓம்காரம் சொல்லலாம். Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Take another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. இப்பொழுது நாம அறத்துப்பால் டு சம்மம். முதல்ல வந்து பாயிர இயல். இதுல வந்து 4 அதிகாரங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இல்லறவியல். இல்லறவியல் என்பது முழுமையாக உங்களுக்கு ஏறக்குறைய இல்லறவியல் 20 அதிகாரங்களை கொண்டது. இந்த 20 அதிகாரங்களில் ஒரு அறவழியில் பொருளீட்டி அன்பு வழியில் அதை பகிர்ந்தளித்து எப்படி நாம் நல்ல மனிதர்களாக வாழ்வது, நீத்தார் பெருமை என்ற நிலையை இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே அடைவது என்பதை பற்றி வள்ளுவர் அழகாக நமக்கு வழிகாட்டுகிறார். அதுல முதல்ல வந்து இல்வாழ்க்கை, இரண்டாவது வாழ்க்கை துணை நலம். பொருளீட்டின மட்டும் பத்தாது, எப்படி இறைமை தனக்கான துணைவியுடன் சேர்ந்து செய்யறப்பதான் அதற்கான மகத்துவமே இருக்கும். சீதா பிராட்டி கூட அசோகவனத்தில் இருக்கச்ச வால்மீகி கிட்ட தான் கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய நிலையில் அஸ்வமேத யாகம் ராமர் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் எழும்பொழுது துணைவி இல்லாமல் அந்த யாகத்தை செய்ய முடியாது. அதற்காக தங்கத்திலேயே ஒரு விக்கிரகம் செய்து சீதா பிராட்டியை இதில் ஆவாகனம் செய்து ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் இல்லறவியல். நம்ம சொல்றோம் ஆப்போசிட் செக்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ஆப்போசிட் செக்ஸ்ங்கிறோம். பெண்மை இல்லாமல் ஆண்மை இயங்க முடியுமா? ஆண்மை இல்லாமல் பெண்மை இயங்க முடியுமா? அது அறவழியிலும் இருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அதுதான் வள்ளுவர் ரொம்பவுமே முக்கியத்துவமா தர்றார். நீ தனிக்காட்டுல போய் தவம் பண்ணாத, யாகெல்லாம் வளர்த்துட்டு உடம்பு சூடுபடுத்திக்காத, இல்லையா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே துறவரத்துல இருக்காது, இல்வாழ்க்கையில் இருந்துகிட்டு மற்றவாழ பார்த்து அந்த அப்படி ஒரு நீ இருந்தேன்னா அதுவே உனக்கு நீத்தார் பெருமை நிலையை கொடுக்கும். ஆக இல்வாழ்க்கை என்பது வாழ்க்கை துணை நலத்துடன் செய்ய வேண்டியது. பிறகு அதற்கான ஒரு அத்தாட்சியாக இளஞ்சியம். இளஞ்சியம்னா அதற்கு வந்து ஒரு அத்தாட்சியாக மக்கள் பேரு, நல்ல குழந்தைகளை பெறும். அந்த குழந்தைகளை நல்ல வழியில் நடத்த வேண்டும். தான் 2 பேருமே கத்துன்றதை அவளுக்கு தரணும். அதுதான் அன்புடைமை. விருந்தோம்பல். விருந்தோம்பல் மட்டும் செஞ்சா பத்தாது, அதுவும் எப்படி விருந்தினரை உபசரிக்க வேண்டும், இனியவை கோர. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்ப நாம அடுத்த அதிகாரமான செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்துக்கு போறோம். இப்போ பையனை சொல்லிட்டு நம்ம எப்படிலாம் வந்து இனியவை, சும்மா விருந்தினரை வாங்க வாங்க சொன்னா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வேண்டிய உபசரிப்பு செஞ்சு சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் பத்தாதுடா, இப்ப திடீர்னு நம்ம விருந்தினர் வந்துட்டாங்க, வாழை இலை வேணும் வீட்டுல, நம்ம இப்படி சுத்தி புத்தின்னு பாக்குறோம், கடை பக்கத்துல இருக்கு, போய் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, பக்கத்துல வீட்டுல ஒரு வாண்டு இருக்கான், டே கண்ணு கடைக்கு ஓடி போய் 4 வாழையில வாங்கிட்டு வாடா, போறேன் தாத்தா போறேன் இப்போ போறேன் ஓடி போறேன். அது வந்து சின்னதா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இங்க விருந்தினரை பார்ப்போமா, இல்லாட்டி போய் வாழை இலையை வாங்கிட்டு வருவோமா, என்ன உட்கார வச்சுட்டு இவர் எங்க போயிட்டாருன்னு நினைப்பாங்க. அதற்கான அந்த குழந்தை மட்டும் நம்ம வீட்டுக்கு வர்றச்ச, கண்ணே எவ்வளவு நல்லா ஹெல்ப் பண்ணடா, ரொம்ப நன்றிடான்னுட்டு அவனு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்கட்டோ இல்லாட்டி ஏதோ ஒண்ணு கொடுத்து அவன் சந்தோஷப்படுத்தும். அதுதான் செய் நன்றி அறிதல். நமக்கு நம்மால் இயலாத நிலையில்
நாம் எதிர்பாராத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யாரொருவர் நமக்கு தமது அன்பு கரம் நீட்டி நமக்கு வேண்டிய தேவைகளை செய்கிறாரோ அதற்கான நன்றி பாராட்டுதல், செய் நன்றி அறிதல். அற்புதமான அதிகாரங்கள். அது சொல்றச்சே மனசு குழன்னு ஆயிடும். நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அடடா, இப்ப யாராச்சும் வரமாட்டாங்களா ஹெல்ப் பண்றது? சார் எங்க நிக்கிறீங்க? மழை பெய்யுது, வாங்க. எங்க வண்டியை நிறுத்திடுங்க, ஸ்கூட்டிய கார்ல வந்திருக்கேன், வாங்க, நனையாம போலாம். பல அனுபவங்கள் நடந்திருக்கு எனக்கு. நனையாம பகவான் நம்மளை வீட்டுல சேர்த்துடுவார். அப்ப செய் நன்றி அறிதல். நான் சொன்ன ஏதோ சில வார்த்தைகள் அவரை தொட்டதுனால என்ன ஒரு மரியாதையோட பாக்குறேன். இவர் நமக்கு நல்ல வழி காட்டுறார். அந்த நல்வழி காட்ட முகம் ஒரு பஸ் ஸ்டாப்பாட்ட நின்றுட்டு இருக்கச்சே அவர் வர்றார். சார் வாங்க உட்காருங்க. சார் உங்களுக்கு தெரியலையே எனக்கு. சார் உங்களுக்கு தெரிய, வாங்க உட்காருங்க. அது நேத்து கூட நடந்தது. ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை ரேணுகா அப்படின்னுட்டு வெஸ்ட் மாம்பலம் சென்டர். நான் பார்த்ததே இல்லை, இன்னைதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அரிஹம் வித்யாலயாவில். பேசிக்கிட்டே இருந்தோம். நான் டிசிஎஸ் ஒர்க் பண்றேன் அது சொல்லிட்டு. அம்மா நான் பார்த்ததே இல்லையம்மா. சார் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நான் 2017 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிரகாஷ்ஜி வந்து விடிபி பண்றப்ப நீங்க தான் சார் கூடவே இருந்தீங்க. உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது. செய் நன்றி அறிதல். அது போல இப்ப நமக்கு ஒரு உதவி பண்ணக்கூடியவருக்கு நாம் எப்படி நன்றி பாராட்டி அதை நாம் மதிப்பது. முதல் குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. செய்யாமல் செய்த உதவிக்கு நாம எதிர்பார்த்து எதுவுமே பண்ணல, அவங்களும் அந்த பண்றாங்க, ஒரு உதவி பண்றாங்க. அது எப்பேற்பட்டதுக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம எப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருக்கச்சே நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. செய்யாமல் செய்த உதவிக்கு, எங்க சார் மழை கொட்டன்னு கொட்டிட்டு இருக்கு, இங்க நின்று இருக்கீங்க பஸ் ஸ்டாப்ல. ஆமாங்க, 2 வீலர்ல வந்தேன் சார். 2 வீலர் லாக் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த கடைக்காரருக்கு முடியாப்பா, சார் வண்டி பாத்துக்கோ, நான் சாரை கூட்டின்னு போறேன், நாளைக்கு காலை ஆள் அடிச்ச வண்டி எடுத்துக்கிறேன். நடந்ததுங்க வாழ்க்கையில. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றது. அதுக்கு இந்த உலகத்துல ஈடே இணையே கிடையாது. நாம் எதிர்பார்க்காமல் ஒருவர் நமக்கு ஒரு உதவியை செய்யும் பொழுது அதை நாம் மனமாற நன்றி பாராட்ட வேண்டும். இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குட்டி கதை. ஒருத்தர் கங்கையில குளிச்சிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு தேடு வந்து அப்படியே தண்ணீரை தத்தளிக்குது. இந்த முழுகிடவும் தத்தளிச்சு அந்த குளிக்கிறவர் டக்குன்னு அந்த 2 கையில தண்ணியோட அந்த தேள் எடுத்துட்டு கரையாண்டு கரையில விட வர்றார். ஆனா தேளியல் என்ன, டொக்குன்னு கொட்டிடுது. அப்படின்னு உதறாரு கைய, மறுபடியும் தேள் தண்ணியில விழுந்து. இவர் மறுபடியும் அந்த தேளை கையில எடுத்துட்டு கரையாண்ட வர்றார், மறுபடியும் கொட்டிட்டு விடுது. அப்ப கரையில இருந்த சொல்றாங்க, லேடா மடையா, தேளு கொட்டுது விஷ ஜந்து, அதை போய் காப்பாத்துறியே, அது எக்கேட்டு கேட்டு போன, உனக்கு என்ன போன? இவர் பேச்சுல கேட்கல. மறுபடியும் தேடு அவசர அவசரமா கொண்டு வந்து நிலத்துல சேர்க்கிற, அது குடு குடு போகுது. அவர் சொல்ற, தேளினுடைய இயல்பு கொட்டுறது, அதனுடைய இயல்பு அதை விடாம செய்யறச்ச இறைவனின் அற்புதமான படைப்பாக மனிதனாக நான் இருக்கும் இறைவனின் மறு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய என் கருணையை, என் அன்பை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்னுடைய இயல்பு அன்பு பாராட்டுது, என்னுடைய இயல்பு கருணை பாராட்டு. தேளுக்கே அவ்வளவு வீம்பு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு வீம்பு இருக்கணும்? அப்படின்னா மத்தவங்க சிரிச்சுட்டு போனாங்களாம், மத்தவங்க சிரிக்கிறத பத்தி கவலையே இல்லை. என்னுடைய நன்றி, என்னுடைய இயல்பு, என்னுடைய இயல்பு பிரகாரம் போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் மனம் எடுத்துரைத்தால் எவர் வரினும் நில்லே நெஞ்சு. அற்புதமா நம்ம பாட்டு வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 4 பேர் புகழ்ந்தா 40 பேர் அதை பார்த்து வசப்பாடுவாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சிட்டு தான் வாழ்க்கை நடத்தவே முடியாது. நம்முடைய மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், போய்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்தது, அதனால நம்முடைய இயல்பு என்ன இயல்பு? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஆற்றல் அரிதுன்னு இணை, அதுக்கு இணையாகவே ஆகாது. பல காலங்களை பார்த்திருக்கேன். இதே செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் பாவம் அந்த முழங்கல் வரைக்கும் ஆம்பியூட்டட் ஆயிடுது. அவரு கீழே இருந்து படிக்கட்டுல வர்றார். அவர் கிரட்சஸ மேல தள்ளி ஒரு படிக்கட்டு ஏறி உட்கார்றார், எகிரி உட்கார்றார். அதுக்குள்ள கிரட்சஸ் கீழே விழுந்து. நான் அந்த பக்கம் போறேன். ஏன் மனுஷா, பதறி போயிட்டேன்.
கிடுகிடுன்னு என்னங்க ஏன் வேணும் சார்? ஆம்பிடேட்டா எனக்கு 1 வாரம் தான் ஆகுது, இறங்க பழகிட்டேன், ஏற முடியல என்னால, ஆனா இறங்க எனக்கு தெரியும். எனக்கு அழுகையே வந்துடுச்சு. ஏன்னா மனுஷனா பிறகு இருந்து இதுக்கு இல்லாம நான் என்னத்தை வெட்டி முறிக்க போறேன்ட்டு அந்த 2 கிரட்சஸை கையில தூக்கிட்டு என் தோளை பிடிச்சிக்கோங்கன்ட்டு என் தோளை பிடிச்சிக்கிட்டார். இன்னொரு கையில அந்த சைடு ரெயிலிங்க பிடிச்சிக்கிட்டார். தத்தி தத்தி படிக்கட்டு ஏறி வந்துட்டு அந்த நடைமேடை அந்த பிரிட்ஜ் வந்து இறங்கி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தெய்வம் சார் நீங்க. தெய்வம் எல்லாம் கிடையாது, மனுஷனா இருக்கவே இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் இறங்கி போயிடுறேன் சார். இல்ல வர்றேன் வாங்க. இல்ல சார் இறங்க தெரியும் அப்படின்னு. அவருடைய தன்னம்பிக்கையை குலைக்க நான் விரும்பவில்லை. சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வந்தேன். அப்போ எனக்குள்ள ஏதோ ஒண்ணு என்ன பாராட்டிச்சு. நீ மிக சரியான செயலை செய்தாய், செய்யாமல் செய்த உதவிக்கு. எப்படி கடமை கடமை. ஒரு உயிர் தவிக்கும் பொழுது பார்த்துட்டு நான் மனுஷன் தான், நான் இறைமையின் பெருசா மாத்தாட்டிக்கிற பிரயோஜனமே கிடையாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவள் செய்யணும், தப்பே கிடையாது. அதே போல ஒரு பாட்டி எல் பெண்ட்ல இருக்காங்க, வளைஞ்சிட்டாங்க, அப்படியே குனிஞ்சுட்டு இருக்காங்க, தண்ணி தண்ணின்னு இருக்காங்க. நான் டிக்கெட் கவுண்டர் நின்று இருக்கேன். சரி இந்த பாட்டி 10 ரூபாய் தான் கேட்கறாங்க போல, 10 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கையில கொடுக்குறேன். தண்ணி தண்ணிங்கிறாங்க அந்த அம்மா. இதெல்லாம் வாழ்க்கையில் பல நடந்திருக்கு, இதெல்லாம் சமீப காலமா நடந்தது. சரி எப்பவுமே பாட்டில் தண்ணி வச்சிருப்பேன். அந்த பாட்டில் பெரிய 2 லிட்டர் பாட்டில், அதுல தண்ணி ஊற்றி குடிக்கிறேன். அந்த அம்மா குடிச்சிட்டு அந்த பாட்டில காட்டினாங்க, நான் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா போதும் நீங்க வச்சுக்கோங்க. அங்க தெய்வத்தை பார்த்தேன். அந்த 1 லிட்டர் பாட்டில என் தண்ணி மொத்தத்தையும் ஊத்த கூட பத்தி இருக்காது, என் குட்டி பாட்டில். அந்த அம்மா தண்ணி தாகம் தீர்ந்த உடனே ஐயா போற நீங்க வச்சுக்கோ. அப்ப எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பாராட்டு, நீ நல்ல செயலை செய்தாய், அதுதான் இறைவனின் குரல். செய்யாமல் செய்த உதவிக்கு வயக்கமும் வானகமும் ஆற்றலர் இது. வையகம், இந்த உலகமே என்னை வாய் திறந்து போற்றாவிட்டாலும் என்னை படைத்த இயற்கை அன்னைக்கு என்னை தெரியும், என்னை படைத்த அந்த ஆண்டவனுக்கு நான் செய்த செயல்கள் புரியும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வரிசையா ஒரு 4 திருக்குறள் படிச்சுட்டு அதுக்கு அழகா நம்ம சம பண்ணலாம். அடுத்தது, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரி. இதுதான் காலத்தினார் செய்த நன்றி. நன்றினா நன்மை. சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரி. தண்ணி தான் கேட்ப, தண்ணி தான் கொடுக்கணும். பசி பசின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க 500 ரூபாய் நோட்டு கொடுத்த பிரயோஜனம். அவனுக்கு வேண்டியது இட்லியோ ஏதோ ஒன்று, பசி ஆத்தணும். விவேகானந்தர் சொல்வார், don't talk about God to a hungry person. First feed him, then only you should talk about God to him. அதுபோல ரொம்ப அழகா ஜேகே சொல்லுவார், when your stomach is full, philosophy comes out. When your stomach is empty, philosophy is the food. அற்புதங்க, யோசிச்சு பாருங்க. When your stomach is full, philosophy comes out. 1008 பேசலாம், நியாயம் பேசலாம். When the stomach is empty, philosophy is the food. என்ன தலையெழுத்தோ, என்ன பாவம் பண்ணணும், இப்படி பசியில் இருக்கிற கடவுள் புலம்புறப்போ பிலாசபி நமக்கு சாப்பிட வயிறு நிறைந்துக்குச்சு, அது பாட்டு பிலாசபி அடிச்சு தள்ளின்றோம். ஜேகே கேட்கணும், பிரமாதம். ஆக காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் வானப்பெரி. ஞானம் என்றால் உலகம். சரியான சமயத்தில் ஒரு உயிருக்கு தேவையான சார் நீங்க பார்க்கலாம் சார். அதாவது என்னுடைய இயல்பை பகிர்ந்துட்டு இருக்கேன். நம்ம இந்த குட்டி குட்டி பூச்சிக்கெல்லாம் கிச்சன்ல அப்படி இப்படி நடந்து, அதுக்காக நம்ம ஹீட் அடிப்போம். அந்த எறும்புல ஹீட் அடிப்போம். எப்போ அடிப்போம்? அது மேல அடிக்க கூடாது. அதை முதல்ல தொடச்சிட்டு தள்ளிட்டு you have to make them understand that it is your domain. The territorial consciousness is the nature of any being. அதனால நீங்க புழங்குற கிச்சன், நீங்க புழங்குற டாய்லெட், இங்கெல்லாம் வந்து எறும்புகள் எல்லாமே பார்த்துக்கிறது உங்கள் உரிமை. ஆனால் அதுக்காக அதை கொல்லாதீங்க. அந்த இடத்த தள்ளிட்டு then you put the fillet அடிக்கிறீங்களோ ஏதோ ஒன்று படிச்சுட்டீங்கன்னா they will understand, oh this is not our domain. So make them understand, don't kill them. கரப்பாம்பூச்சி கூட அப்படித்தான். கரப்பாம்பூச்சி அந்த தள்ளலாம் தூட்டு தட்டிட்டு அங்க அடிச்சு விட்டுடுங்க. ராத்திரி காலையில் எந்திரிக்கிறச்சு அந்த பிளாஸ்க்லயோ இல்லாட்டி ஒரு டம்ளர்லயோ தண்ணி, கிச்சன்லயோ தண்ணியில அதே பூச்சி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் நேர்ல பார்த்தது. அப்போ நம்ம ஒரு டேம்லயோ இல்லாட்டி குளத்திலயோ விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கடவுளை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா? இருக்குமா இருக்காதா?
கண்டிப்பா தவிக்கும். அப்ப அந்த அந்த சின்ன பூச்சியை எடுத்து முள்ள நிலத்துல விட்டுடுவேன். இந்த பார், ஏன் இது கிடந்து உசுர வாங்குற, நீ கிளம்பி போ. அது குடுகுடுன்னு போயிடும். ஒரு உயிரை படைப்பதற்கான ஆற்றல் நம்மிடம் இல்லை என்றால் ஒரு உயிரை கொல்வதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. இந்த இடம் நான் பழங்குற இடம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு வஞ்சகத்தோட ஒரு ரிவெஞ்ச் அவெஞ்சிங் ஆட்டிடியூட் சேர்ந்து மகாதா தப்பு, பாவம். அது நம்ம செய்யக்கூடாது. நம்ம மனசு சொல்லணும், அது பாட்டுக்கு இருந்து போகுது. எட்டுக்கால் பூச்சிங்க தினம் கூடு கட்டுது, தினமா பண்ணிட்டு இருக்க முடியும். என்னைக்கு வரும் தூசு தட்டுறோம், அது ஒரு பக்கம் போகுது, மறுபடியும் கட்டுது. அதுதான் வாழ்க்கை. ஆக காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. அது நம்முடைய இயல்பு. அது எனக்கு இந்த அதிகாரம் ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப இஷ்டம். மூணாவது பாருங்க, திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரியவா. திணைன்னா துருண்டு, அந்த திணை, இந்த கம்பு, கேழ்வரகு, சோளம், இதெல்லாம் வானம் பார்த்த பயிர்னு சொல்லுவாங்க. இந்த நஞ்சை நிலம், புஞ்சை நிலத்துல எல்லாம் புஞ்சை நிலத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கிராமத்துல சகஜம். இந்த கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் தெளிச்சுட்டு போயிடுவாங்க. அது வானத்தை பார்த்து தானா வளரும். இதெல்லாம் பார்த்தவன் நான். அதனால திணைங்கிறது அது நம்ம தண்ணி ஊற்றி, நெற்பயிர் வேற திணை பயிர் வேற. நெல் பயிருக்கு தண்ணி கட்டணும். அது 6 மாத பயிர், 3 மாதம் தண்ணி கட்டணும். அப்பதான் இந்த நெல் பயிர் நல்லா வளரும். திணையெல்லாம் அப்படி கிடையாது, தானா வளரும். அதனால அப்படி அலட்சியத்துக்குரிய இயற்கையின் விளைவுகளாலேயே வளரக்கூடிய, வேற எந்த உதவியும் இல்லாம வளரக்கூடிய அந்த திணையாக இருந்தாலும், அவ்வளவு உதவி நமக்கு ஒருத்தர் செஞ்சாலும், பனை மரம் எவ்வளவு வசந்தது, அது மாதிரி நம்ம நினைச்சு அவருக்கு மரியாதை பண்ணணும்னு திருவள்ளுவர் சொல்றார். திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். பயன் தெரிவார். சார் 2 மாசம் முன்னாடி ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் பொண்ணை எக்ஸாமுக்கு டிஏவி காலேஜ்ல விட்டுட்டு திரும்பி வர்ற, அந்த வள்ளுவர் கோட்டத்துல வர்றப்ப ஸ்கிட் ஆகி வண்டி ஸ்கூட்டர் விழுந்து விட்டு, இவர் ஒரு பக்கம் விழுந்துட்டார், இவர் கோவில் இருந்தெல்லாம் கீழே விழுந்து விட்டு. சரியா, அவர் கண்ணு கட்டில கொஞ்சம் தூரம் விழுந்துருக்குது. அவர் போன் எடுத்து ஒய்ஃபுக்கு போன் பண்ண ஒருத்தர் குடுகுடுன்னு வந்தார். அவர் போன் எடுத்து கையில கொடுப்பாருன்னு பார்த்தா போன் எடுத்துட்டு அவர் மட்டும் ஓடி போயிட்டு இருக்கு. சார் நம்ம அப்புறம் ஒரு பல்லவ ஹாஸ்பிட்டல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடுது. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அவர் ஏஓஎல் கேட்கிற பர்சன். அவர் சொன்னார், சார் உலகம் இப்படி இருக்கு சார், கவலைப்படாதீங்க. அவர் ரோட்ல யாரோ ஒருத்தர் போனாரு, அவர் போனை கொடுத்தாரு, ஒய்ஃபுக்கு போன் பண்ணாம அவர் சேர்ந்தார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுப்பாங்க. ஒரு பயங்கர கலைபாரம் நடந்துட்டு இருக்கும், ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும், அவருக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு வீடியோ எடுப்பாங்க. சார் எங்க சார் போயிட்டு இருக்கோம்? திணை துணை நன்றி செய்யணும் பயன் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். அதனால தாங்க இயற்கை சீரழிவுகளை பாக்குறாங்க. உரிய காலத்தில் மழை பெய்யாமல், உரிய காலத்தில் நல்ல நேர்மையான ஆட்சி நேராமல், அப்படிதான் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாம ஒழுங்கா இருக்கணும். நாம இருந்தோம்னா தம்மை சுற்றி எல்லாமே நல்லதுல மாறும். அதற்கு அப்புறமா உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஒரு உதவி சின்னதா பெருசான்னு எதை பொறுத்து இருக்குன்னு, யாருக்கு அந்த உதவி செய்யறதோ அவருடைய இயல்பை பொறுத்தது, நீ செய்த உதவியின் தன்மையை பொறுத்ததுன்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற. இப்போ ஒருத்தர் ரொம்ப எக்ஸாம், ஒரு பையனுக்கு பணம் கட்ட முடியல, ஒரு 350 ரூபாய் கட்டணும். யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. அவங்க அம்மா உங்க வீட்டுல சர்வெண்ட் மேடா ஒர்க் பண்றாங்க, வேலைக்கார அம்மாவா இருக்காங்க. முகம் வாடி இருக்குது. இல்ல நான் நமக்கு என்னாச்சு உனக்கு சொல்லு. இல்ல பையனுக்கு ஸ்கூல் காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாங்க, 350 ரூபாய் தேவைப்படும். அப்படியா, சரி சரி வா, இந்த 350 ரூபாய் போய் கட்டு அப்படின்ட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. அது கட்டுறத இப்ப எக்ஸாம் எழுதுறோம் வேற. அதே நீங்க ஒரு டைனர்ஸ் கிளப்புக்கு போறீங்களோ இல்லாட்டி பப்புக்கு போறீங்களோ, சார் 2 இட்லி ஒரு காஃபி சார், ஸ்டெர்லிங் ரிசார்ட்ல எவ்வளவு தெரியுமா? 275 ரூபாய். 2 இட்லி ஒரு வடை 275 ரூபாய். நம்ம பஃபே டைப்போ எல்லாம் காட்டாங்க. போய் அங்க சாப்பிடுறோம், அவன் மொத்தமா பில் 76,876 ரூபாய். கேட்கிற மாதிரி கேள்வி என்னமே,
டெபிட் கார்டை கொடுத்து தேய்ச்சிட்டு வர்றேன் நாம. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. நீ கொடுத்தது 375 ரூபாயா இருக்கலாம். அதனால் யாருக்கு எந்த பயனடைந்தது? ஒரு பையனுக்கான வாழ்க்கையுடைய வழியையே நீ மேன்மைப்படுத்தி இருக்கிறாய். அதற்கு இணையானது இது கிடையவே கிடையாது. அதனால் நீ எந்த உதவி செய்தாலும் அந்த உதவியின் விளைவுகளை பொறுத்துதான் இறைமை உன்னை பாராட்டும். ரொம்ப முக்கியம். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இப்போ நம்ம பார்த்தோம். இரண்டாவது, காலத்தின் ஆசைதான் நன்றி, சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது. திரைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரை. இப்ப பிராக்டிகலா நான் படிச்ச அனுபவிச்ச சொல்லியிருக்கேன். ஒரு பையன் கலிபோர்னியாவில் இது காஸ்ட்ரோ வேலி அந்த இடத்துல மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் பேர் ஜோயர். ஆக்சுவலி ஹேப்பன் விச் ஐ ரெட். இது வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையனுக்கு வந்து ரொம்ப அப்பா அம்மா கிடையாது. தினம் இந்த காட்டன் ஜெர்சி மற்ற புல்லன் ஐட்டம்ஸ் இந்த கோல்ட் கிளைமேட் இதெல்லாம் கையில வச்சுக்கிண்டு வீதியா போவான். வீடை தட்டுவான், கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு கேட்பான். அதுல வந்தது என்ன, ஒரு புக் எடுக்கிறதுக்கு $2. அவனுடைய சாப்பாட்டுக்கு $2. அவர் லெண்டிங் லைப்ரரியில புக் எடுத்து he is a medical student படிச்சுட்டு இருக்கா. அப்படி படிக்கிறச்சு ஒரு நாள் அவன் வந்துட்டு அன்னைக்கு பார்த்து விற்கவே இல்லை. அடுத்த நாள் வந்து அவன் $8 கட்டினா தான் அவனுக்கு வந்து புக் எடுத்து கொடுக்க முடியும். $2 சாப்பாட்டுக்கு வேணும். என்னடான்னு வீதியா விற்கிறான். யாருமே அன்னைக்கு வாங்கல. வெறும் வந்து $2 தான் கையில இருக்கு. இந்த $2 வயிறு கேக்குது, ரொம்ப பசிக்குதுடா, போய் சாப்பிடுடா, புக்கை பத்தி அப்புறம் பாத்துக்கலாங்க. முடியாது. இந்த $2 நான் புக் எடுக்க முடியாது. லெண்டிங் லைப்ரரியில எனக்கு ரொம்ப அவசியம். பார்க்கலாங்கிறப்ப இயற்கை யாரு விடுத்துக்க, பசி வந்துட 10 பறந்தும். ஔவையார் நல்வழியில சொல்வாங்க, 10 விதமான அத்தனை அறங்களும் காத்துல பறந்து போகும். அது இன்னொரு நாள் பார்க்கலாம். நல்வழி ஔவையார் பிராட்டி சொல்வது, பசி வந்திட 10 பறந்துக்கும். அப்படி இருக்கு. அதான் தாங்க முடியல. வயசு பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டின உடனே ஒரு அம்மா, ஒரு யுவதி, ஒரு 35 வயது மதிக்கத்தக்க பெண்மணி வந்து, யாருப்பா நீ, என்ன வேணும்? அம்மா இது 2 இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரி வாங்கிக்கலாம். மூஞ்செல்லாம் வாடி இருக்கப்பா, ஏன்பா வெயில் எப்படி இருக்க, இரு வா அப்படின்ட்டு உள்ள போய் கிடகடன் போய் ஒரு கப்பு நிறைய பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க. உள்ளவா, முதல்ல பால் குடி. வயசு பையன். இவன் கடன்னு குடிச்சு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நீங்க தெய்வம்மா, தேவத்தை, நீங்க என்னை காப்பாத்தினீங்க. வயசு பையன்டா, பசிக்க உனக்கு. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்கேன். அவ்வளவுதானே, கவலைப்படாது. நீ எனக்கு சரி, உனக்கு என்ன இஷ்டம், 2 ட்ரெஸ் கொடு. பேருக்கு 2 ட்ரெஸ் வாங்கிட்டு she gives him $10. ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு, என் வாழ்க்கையில மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நடந்தது, record it in your brain வரலாம். He becomes a great doctor. He becomes one of the neuroscientists. He becomes an eminent doctor in the California state. இது அப்படி ஒரு 25 வருஷங்கள் உருண்டு போயிடுச்சு. ஒரு நாள் இவருடைய டாக்டர், இவருடைய விஸ்கான்சின், அங்க வந்து இவன் டாக்டரா இருக்காங்க. அப்போ ஒரு போன் கால் வருது. நிறைய பேர் இவருடைய கவுன்சிலிங் கேட்பாங்க. ஒரு கிரிட்டிக்கல் ஆபரேஷன் இருக்கச்சே, டாக்டர் இதை எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. இவரும் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி இருந்து வந்தவன், நிச்சயமா இந்த மனித குலத்துக்கு நான் செய்யணுங்கிற ஒரே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது ஜோயல், டாக்டர் ஜோயல். Even now, the Wisconsin University, his name has been etched in the golden letters. அப்போ ஒரு நாள் போன் கால் வருது. இங்க ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் இருக்கு எங்களுக்கு காஸ்ட்ரோ வேலி ஹாஸ்பிட்டல்ல. கேன் யூ ப்ளீஸ் கைட் அஸ் டாக்டர்? ஷியோர், இந்த ஈவினிங் வந்து பாக்குறேன் நான்ட்டு. ஈவினிங் he comes all the way and says, பார்த்தா வெரி கிரிட்டிக்கல் பிரெயின் ஹெமரேஜ், என்ன பண்றதுன்னு முடியாம இருக்கு. இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆபரேஷன் ஆச்சு. யார் பேஷண்ட்? ஒரு 50 வயசு இருக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு யாருமே இல்ல, கூட ஒரே ஒரு அட்டெண்டன்ட் கூட இல்ல, நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு. அப்படி சரி, லெட் மீ ஃபர்ஸ்ட் see the patient அப்படின்ட்டு இந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு பண்றோம். அப்ப போறாங்க. அப்படியே படுக்கையோட ஒரு மெல்லிய ஒரு துணி போல அந்த அம்மா படுத்திருக்காங்க. இவர் பாக்குறாரு, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆச்சு இந்த பிரெயின் சர்ஜரி, இந்த அம்மாவோட உடம்பு தாங்குமா தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிறார். சரி பார்க்கலாம், நம்ம வாங்க ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், we will
அனலைஸ் திஸ் வெளியே வர்றார், கதவாண்ட வர்றார். வந்த உடனே எங்க பொறி தட்டுது. டக்குன்னு திரும்பி போய் பார்க்கிற, ஐயோ இந்த அம்மா தானே எனக்கு பால் கொடுத்தாங்க, இந்த அம்மா தானே எனக்கு உதவி பண்ணாங்க, இதை விட எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க முடியுமா? காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரி. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரை. திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையா கொள்வார் பயன் தெரிவார். டக்குன்னு திரும்பி வர்றார். ஓ மை காட், ஷீ இஸ் மை ஏஞ்சல் அப்படின்ட்டு உட்கார்ந்து கிடு கிடுன்னு அனலைஸ் பண்ணுவார். prepare the patient, bring all the parameters to the normalcy within the limits. I'll come next week and perform the operation all by myself. Don't anybody touch her. போறார். அடுத்த வாரம் வர்றார். வந்துட்டு he does the operation. Operation is success. ஒரு பெரிய திருப்தியா இருது. And then he goes there. 2 weeks keep the patient under the observation and then discharge her. அப்படிங்கிறார். Then prepare the bill, all the bill she has to pay. It comes to several $1,000. அவங்க சொல்றாங்க, அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது டாக்டர், எப்படி பேசணும்? நாங்க இது ஒரு தர்ம காரியமா பண்றோம், இருந்தாலும் எங்க ஹாஸ்பிட்டல் பெரிய நஷ்டம், நீங்க அப்படிலாம் ஒன்றும் நஷ்டப்பட வேண்டாம், prepare the bill அப்படிம்பார். It comes to nearly $1,75,000. He draws a check for $1,73,000 and signs the check and gives. இன்னும் 10 days கூட போட்டுக்கோங்க, அந்த அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, she is more than my mother, when she is discharged let her know அப்படின்னு பே பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய அந்த கேஷ் ஷீட்ல paid by a cup of milk அப்படின்ட்டு எழுதிட்டு he'll go away. அந்த அம்மா நல்ல குணமடைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு, ஐயோ என்னம்மா நீ வேற, அந்த அம்மா ஒண்ணு கண்ணுக்கு கண்ணா பார்த்துட்டு ஒரு டாக்டர், அந்த டாக்டர்லாம் சாதாரணமே வரமாட்டார், அவரே உங்களை பார்த்துட்டார். அது யார் டாக்டர் பேர் என்ன? டாக்டர் ஜோயல். இஸ் a very very eminent brain surgeon. அவர் தான் உங்களுக்கு பண்ணாருமா அப்படின்னு. ஐயோ அந்த அந்த பையனை நான் பார்க்கணுமே அட்லீஸ்ட்ங்கிறப்ப, இல்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க, ஐயா கையெழுத்தாவது கொடுங்க பாக்குறேன். அதுல இவரோட ரிட்டர்ன் paid by a cup of milk and you would have signed. அந்த அம்மா மார்போட அணைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கண்கள் தண்ணி வரும், தன் பழைய கால நினைவுகள் வரும். இதுதாங்க வாழ்க்கை. திருவள்ளுவர் செய் நன்றி அறிதல் சொன்ன இதுதான் வாழ்க்கை. நீங்க தான் கடவுள், நாம தான் கடவுள். கடவுள் நம்ம கூடவே இருக்கார். தெய்வம் மனுஷ ரூபேன. இந்த 4 குறள்களுக்கும் இந்த ஒரு நிஜமான வாழ்க்கையில் நடந்த அனுபவம் போது நமக்கு. Dr. Joel still is the Wisconsin University. His name is etched in the golden letters. A great human being who lived the glorious life for the humanity. Dr. Joel. இதெல்லாம் படிக்கிறச்சே நமக்கு என்னமோ பண்ணும். அதுதாங்க வாழ்க்கை, வேற எதுவும் வாழ்க்கை கிடையாது. அதுல அடுத்தது மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. இதுக்கு அடுத்தது திருக்குறள்ல மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மாசு என்றால் குற்றம். ஒருத்தர் நமக்கு மாசு மறுவில்லாம எதையுமே நம்ம துன்பம், எந்த கஷ்ட காலத்துல கூட இருக்காங்களோ, துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு மறவர்க்க மாசற்றார் கேண்மை. துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார். துப்பு ஆயார்னா நமக்கு உதவியவர்கள். துப்பு என்றால் உணவு தேவை, நம்ம தேவை அறிந்து நமக்கு உதவியவர்களை எப்போ? துன்பத்துள். நாம கஷ்ட காலத்துல இருக்கோம், யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்படி ஏக்க காலத்துல நமக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ மறவர்க்க, அவங்களை கனவுல கூட நீ மறக்க கூடாது. மாசு அற்றார் கேண்மை. அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மாசும் மறுவில்லாம உங்களுக்கு பண்ணாங்களே, அவர்கள் நட்பை நீ என்றும் மறவாதே. துறவர்க்க துறந்து விடாது. அவர்கள் தான் உண்மையான வாழும் தெய்வங்கள். அவர்களோட உரிய நட்பு வச்சுக்கொண்டு நமக்கு அறிவுரை சொல்றார் வள்ளுவர். அடுத்தது என்ன? எழுமை எழுபிறப்பும் வள்ளுவர். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. விழுமம் என்றால்
வினை வினை பயனால் ஏற்பட்ட துன்பம். வினை பயனால் கர்ம வினைகளால் ஏற்பட்ட துன்பம் தான் விழுமம். தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு வினை பயனாக கோவிட் எடுத்துக்கோங்க சார். கோவிட் எடுத்துக்கோங்க. கோவிட் நேற்று பேசிட்டு இருந்தேன் ஒருத்தரோட. இதான் கடவுள் அருள் குருஜியோட அனுகிரகத்துல ஏதோ பட்டும் படாம மேல வந்த மாதிரி நானும் ஜெயஸ்ரீன் தப்பிச்சுக்கிட்டோம். ஆனா ஒருத்தர் சொல்றார், சார் மார் மேல ஒரு பெரிய பாறாங்கல வச்ச மாதிரி இருந்துச்சு சார், மூச்சு எடுக்கிறதே முடியல சார், பயமா இருந்தது சார், அப்ப ஆக்சிஜன் சிலிண்டரே கிடைக்கல சார். நேற்று பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மூச்சு எடுத்து விடுறத பிரம்ம பிரயத்தனமா இருந்தது. வாயில மூச்சு எடுத்தல வரமாட்டேங்குது, மூக்குல மூச்சு எடுத்தல வரமாட்டேங்குது, செத்தே போவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடவுளர்களை காப்பாத்துறாங்க. அப்போ எப்பேற்பட்ட இது என்னுடைய சொந்தக்காரன் ஒரு பையன், அவன் வந்து இப்பதான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் இதே வலசரவாக்கம் கேம்ப்ல 24 மணி நேரங்க அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 1 மணி நேரம் கூட நம்ம கிட்ட நம்மளால நிக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது, யூரினேட் பண்ண முடியாது. காலையில இப்ப இந்த ட்ரெஸ் மாட்டிக்கிட்டா அப்படியே இருக்கணும். அவன் வந்து என்னுடைய அண்ணன் பொண்ணோட பையன். அவன் வந்து வடசரவாக்கத்துல he got the best doctor award. அவன் he deserves it. அவனுக்கு அவார்டே தேவையில்லை. நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன். தாத்தா உங்களை மாதிரியே நான் இருக்க போறேன், எல்லாருக்கும் நல்லது பண்ண போறேன் தாத்தா, பண்ணுடா நீ நல்லா இருப்ப. அவன் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே இருப்பான். இத்தனை பேர் இது பண்ணும், அத்தனை பேர் இது சொல்லிண்டே இருப்பான். ரொம்ப பெருமையா இருக்கும். அப்பேற்பட்ட நிலையில் கூட ஒருத்தருக்கு உதவி பண்ற பாருங்க, அது தாங்க உதவி, அதுதான் உதவி. ஆக எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர். அந்த கோவிட் முடிச்சுட்டு வெளியே வந்த டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். அப்ப உயிரே வந்த மாதிரி இருக்குது டாக்டர். அந்த உயிரை கொடுத்த டாக்டர் உரிய காலத்தில் உங்களுக்கானதை மட்டும் பண்ணார் இல்லையா, அதுதான் உண்மையானது. விழுமம் துடைத்தவர் நட்பு. நீ கஷ்டப்பட்ட காலத்துல கூட இருக்காங்களே, அவங்க நட்பு எழுமை எழுபிறப்பும். இப்ப மட்டும் கிடையாது, 7 ஜென்மத்துக்கும் அவங்க செஞ்ச நட்பை நாம, அவங்க செஞ்ச நல்லதை நாம நினைச்சு பார்க்கணும்டா. அப்பதான்டா நீ மனுஷன்ட்டு வள்ளுவர் முதல்ல எல்லாம் எப்படி நன்றி பாராட்டணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நன்றி பாராட்டுறது வெறுமனே இருக்கக்கூடாது, அதை மறக்காம நெஞ்சத்துள் அப்படியே உன் கல்மேல் எழுத்தாக வச்சுக்கிட்டு மறவர்க்க மாசற்றார் கேண்மை எழுமை எழுபுறப்பும் உள்ளுவர் அப்படி இருந்தா தாண்டா நீ மனுஷன் அப்படின்னு அற்புதமா வள்ளுவர் எப்படி ஒருத்தர் செஞ்ச ஒரு நல்லது நம்ம மறக்க கூடாதுங்க. அது எப்பவுமே தெய்வத்தினுடைய குரல், அதை நம்ம மதிக்கணும் எப்பவுமே. அதுதான் முக்கியம். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. இதுல ஒரு அற்புதமான ஒரு லியோ டால்ஸ்டாய் அவர் கதைகள்லாம் படிங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. அப்போ வந்து அங்க ஆர்கேஞ்சல் செயின்ட் பால் அவர் தான் வந்து பர்சனல் செக்ரட்டரி ஜீசஸ்க்கு. அவர் தான் ஜீசஸுடைய அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுப்பார், இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சின்ட்டு. அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, என் மேல ரொம்ப அபிமானம் வச்சிருக்கான், அப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு டிவோட்டி, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் நான் பார்த்ததே கிடையாது. நாளைக்கு நான் நேர்ல போய் அவனை வந்து நான் அணைச்சிக்கணும், நான் வர்றேன்னு போய் சொல்லுப்பா அப்படின்ட்டு செயின்ட் பால் சொல்றார். செயின்ட் பால் கேட்கிறார், யார் சார் அது சொல்லுங்க. அங்க இருக்கிற ஜான், அவன் தான்டா. யார் ஜான்? இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. செயின்ட் பாலுக்கு ஒரே கோபம் ஆயிடும். என்ன ஜீசஸ், போய் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி சொல்றீங்களே, அவன் வயிற்றுப்படைய கஷ்டப்படுறவன், அவனை பார்த்து தலையில தூக்கி வச்சுக்கிறீங்களே, உனக்கு என்ன தெரியும், சொன்ன வெளியே செய். செயின்ட் பால் கம்ஸ், அடிக்க செருப்பு தொழிலாளி பட் தூக்கிட்டு இருக்கிறார். ரூம்ல ஒரே பிரகாசம் ஆயிடுது. என்னடா மின்னல் அடிக்குதுன்னு கண்ணு திறந்து பார்த்தா செயின்ட் பால் தேவதே அப்படி நீ தேவர் நிக்கிற. ஐயோ கையெட்டு கும்பிட்டு கீழே விழுந்து வணங்கி, சுவாமி நீங்களே வந்துட்டீங்களா என் குடிசைக்கு, அப்பா எல்லாம் இருக்கட்டும் எனக்கு தெரியாது. Jesus has given me the information. Tomorrow he is going to visit your place. நாளைக்கு உன்னுடைய வீட்டை உனக்கு தேடி வருவார் அப்படின்னு சொல்ற. கையும் ஓடல காலும் ஓடல. அவன் வந்து செருப்பு தைப்பான் தினம். அந்த செருப்பை வித்துட்டு வர்ற காசுல கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பைட்டம் பருப்பு, பச்சை பயிறு பருப்பு வாங்கிட்டு ஒரு கஞ்சி காய்ச்சுவான். கஞ்சி காய்ச்சிட்டு கஞ்சி குடிக்கிறச்ச அங்க இருந்து ஒரு சிட்டுக்குருவி வந்து தோல்ல உட்காந்துக்கும். வந்துட்டியா
மூக்குல வேத்து எடுத்தா நான் சாப்பிடுறேன்னுட்டு அப்படி ஒரு ஸ்பூன்ல வெள்ளை எடுத்து கொடுக்குறப்ப அந்த சீட்டுக்குருவி அது குடிக்கும். அந்த சீட்டுக்குருவி ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரத்துல ஒரு காக்கா வரும். எங்கடா நீ வரலையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். காக்காவை கொஞ்சம் கொடுப்பார். குட்டியை கூடவே குட்டி நாய் வந்துடும். அது ஒரு மண் சாப்பாட்டு படியில கொடுப்பார். கடைசியில மிஞ்சி இருக்கிறத இவர் குடிச்சிட்டு இறைவா நன்றி, இன்றைய பொழுது நல்லபடியா கழிஞ்சது தூங்குவார். இதுதான் ஒரு நித்திய கர்மா. அவர் ஜீசஸ் நினைச்சது இல்லை, செயின்ட் பாலியன் நினைச்சது இல்லை. இந்த மாதிரி வந்தோம் சொன்ன அடுத்த நாள் வந்து யோசிக்கிறான், என்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி அற்புதமா ஒரு ஜோடி செருப்பை செஞ்சு நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுக்கணும். அண்ட் அடுத்த நாள் காலையில கிடுகிடுன்ட்டு தன்னுடைய கடைக்கு முன்னாடி எல்லாம் ஜோரா பெருக்கி சுத்தமா வச்சுக்கிட்டு செருப்பை தைக்க முனைகிறார். அப்ப ஜோன்னு மழை பெய்யுது. என்னடா மழை இப்படி பெய்யுதே, ஜீசஸ் நினைச்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறச்சு ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய முந்தானைகளை அணைச்சுக்கிட்டு குழந்தை நினைஞ்சிடுது, தொப்பா கட்டையா நினைஞ்சு வருது. தாங்கல, அம்மா எங்க போற நீ, வா வெளியே போய் மழையில் நினைக்கிறிய, உள்ள ஒதுங்கு. இல்லைங்கய்யா வேலைக்கு போனோம். இருமா குழந்தைய வச்சுட்டு போ, இந்த தலையை தொடச்சுக்கோ, டவல் கொடுக்குறார். அப்பதான் ஜீசஸுக்கு தன் கையால டீ போட்டு கொடுக்கணும்னுட்டு கொஞ்சம் பால் டீ தூள்ல ரெடியா வச்சிருக்கிறார். அப்பதான் டீ போட, இருமா தலையை தொடச்சுக்கப்பா, எனக்கு உயிரே வந்ததுப்பா, ஏமா குழந்தை அழுது பால் கொடுமானே. எங்கயா கொடுக்கறது, வேலை பண்ணி சாப்பிட்டாதானே என் உடம்பே வளர்ந்து போச்சு, இல்ல பால் எங்க ஊற போறது, அம்மா அப்படிலாம் சொல்லாத அப்படின்ட்டு அந்த டீ போட்டு கொடுத்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நிம்மதியா குழந்தைய பாத்துக்கோமா, இப்ப என்ன அவசரம்ட்டு இவர் வேலையை பாக்குற, செருப்பு தைக்கிறார். மழை நின்றுடுது, ஐயா நான் வேலைக்கு போறேன், ரொம்ப நன்றிங்க ஐயா, அம்மா பத்திரமா போயிட்டு வா, குழந்தைய பாத்துக்கோ, போயிட்டு வா அப்படிங்கிறார். அப்புறம் செருப்பு தைச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு பாட்டி கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு ஒரு பையனை துரத்திக்கிட்டு வர்றாங்க. இது என்னடா பையன் மேல கல் விழுந்தனவே, நிறுத்துமா, நீ என்ன பண்ற நீ, ஐயா திருட்டு பையன், அவனை பிடிங்க, அவனை பிடிச்சிடறாங்க எல்லாரும். இரண்டா அவர் அடிக்காத பையனை, என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிக்கலாம், என்னமா ஆச்சு நீ, அம்மா ஐயா நானே வயசானவன் சுமக்க முடியாம தலையில இந்த கூட வந்து பழம் வித்துட்டு வைக்க வர, இவர வீட்டுல பழத்தை விற்கிறப்ப திருடி சாப்பிட்டாங்க அவர் வாழைப்பழத்தை, இவன் திருட, இவன் இப்ப என்ன பண்ணா சரி. இவர் பாக்குறார், அவர் சொல்ற, ஐயா 2 நாள் சாப்பிட ரொம்ப பசிச்சது, அதான் செஞ்ச தப்புதான், என்ன அடிங்க அப்படிங்க. அப்ப யோசிக்கிறார், ஏமா இவன் பேர மாதிரி இல்ல, ஆமா உனக்கு வேற யாரும் இல்லையா, யாரும் இல்ல, ஏண்டா இந்த பாட்டிய பத்திரமா பாத்துப்பியா, பாத்துப்ப சாமி, இந்த பார் ஒரு பேரன் கிடைச்சிட்டான், இவன் தலையில கூடைய தூக்கி வை, இவன் வித்துக்கிட்டு வரட்டும், இவன் கூட வச்சு பாத்துக்கோ. ஆஹா எப்பேற்பட்ட உதவி பண்ணீங்கோ, ஏ பேரா இன்னொரு வாழைப்பழத்தை தர்றா. அவன் சொல்றான், பாட்டி பாட்டி இது போறோம், உங்க கூடவே நான் இருக்கேன், எனக்கு நீங்க கூட இருக்க உதவி பண்ணி ரொம்ப நன்றிங்கிறப்ப இவன் 2 பேரும் உள்ள கோபப்பட்டுச்சு. இவன் தான்மா கொஞ்சம் டீ, அந்த பையனை கொஞ்சம் டீ தர்ற. அவனுக்கு ஒரே சந்தோஷம். டீ குடிச்சிட்டு, ஐயா எங்களுக்குள்ள இருந்து எப்பேற்பட்ட ஒரு நல்ல வழி காட்டினீங்க, போயிட்டு வரேன். இவர் செருப்புலாம் தச்சு முடிக்கிறார், ஜோடி வச்சு பாக்குறார், அற்புதம் அற்புதம், ஆஹா ஜீசஸ் காலையில போட்டு நான் அழகு பார்க்கணும் அப்படின்னு மனசார நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கார். வேகாத வெயில். அப்ப ஒருத்தர் தையா தக்க நந்து போறார். புரட்டாசி மாதம் வச்சுக்கோங்களேன், பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் ஒரு பழமொழி இருக்கு, கிராமிய பழமொழி. புரட்டாசி காலத்துல வெயில் செம்ம காயும், அதே நேரத்தில் மழையும் பெய்யும், பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிலாம் இருக்கு. அப்படி மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே ஆவி பறக்குது. ஒருத்தர் கால செல்வ தையா தக்கான்னு போறாரு, ஏன் இங்க வாயா, எங்கேயா போற நீ, ஐயா நான் வேலை போகணும், நிலத்துல வேலை பண்ண முடியும், எங்கேயா போற, கால செருப்பு, ஒரு ஜான் வயிற்றுக்கே வழி காணும், இந்த செருப்பு எனக்கு ஒரு கேடா அப்படின்ட்டு போறார். இவருக்கு மனசு ஒரு மாதிரி பாயுது. ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப பணக்காரர், அவரு சொர்க்கத்துல பெரிய சிம்மாசனமே இருக்கும், இந்த ஆளுக்கு நான் தைச்ச செருப்பு இவன் போட்டுக்கிட்டாலும் உபயோகப்படும், ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த வாயா இந்த செருப்பை போட்டு பார், கரெக்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதே, போட்டுட்டு போ, இந்த கொஞ்சம் டீ வேற குடி கொடுக்குறாரு. ஐயோ இது காசு இல்லையா என்கிட்ட, காசு யாரையா கேட்டான், போயா நீ அப்படி அனுப்பிச்சிருந்த. பார்த்தா செருப்பு இல்லை, பாலும் தீர்ந்து போச்சு, டீயும் தீர்ந்து போச்சு. இவர் பாக்குறார், ஐயோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தா என்ன பண்றது, சரி மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவர்தான் மகானுபவர் ஆயிற்று அப்படின்னுட்டு உடனே ராத்திரி ஆயிடுது, யாரும் ஜீசஸ் கிரைஸ்ட வரல. இருக்கு ஒரே வருத்தம், அடடா நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அதான் நம்ம மேல கோவிச்சுட்டு வரல அப்படின்னுட்டு போய் தூக்கம் வராம அப்படி புரண்ட படுத்துட்டு.
பிரகாசமா ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பியர்ஸ் பிஃபோர் ஹிம். அண்ட் அப்படியே அணைச்சிக்கிறேன். யூ ஆர் த பெஸ்ட் டிவோட்டி ஆஃப் தட் லார்ட். தெய்வத்தினுடைய மிக அற்புதமான படைப்பு நீ, எனக்கு மிகவும் அண்மைக்கும் நன்மைக்கும் உரியவன் நீட்டு அணைச்சிக்கிறாரு. உண்மை புரியல் சுவாமி, காலையில தேடிட்டு இருந்த நீங்க வரல, இந்த மாதிரி ஆச்சு. அடே, அந்த பெண்ணாக வந்ததும் தான் தான், அந்த குழந்தையாக இருந்ததும் தான் தான், அந்த பாட்டியா இருந்தது நான் தான், அந்த பையனா இருந்தது நான் தான், செருப்பு இல்லாம வேகம் நடந்து போனவன் தான். நீ எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய அற்புதமான இயல்பை இழக்கவில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ உரிய காலத்தில் உன் கடமைகளை முடித்து என்னிடம் சேர்வாய் அப்படின்னு மறைவார். திஸ் அ பியூட்டிஃபுல் லியோ டால்ஸ்டாய் கதை. எனக்கு ரொம்ப பிடிக்காதுல்ல. அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோ தொகுத்தவற்றல் எல்லாம் தரை, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள்ள. ஆக வள்ளுவர் சொல்றார், ஆக மரபர்க்க மாசற்றார் கேண்மை. இறைமையே மறக்காதியா. மனுஷன் என்னையா, மனுஷன் கணக்கு என்ன? மூச்சுனா அது மாண்புமிகு பெருமை மிகு பிஹெச்டி டாக்டரேட் எல்லாம் போய் அதை எப்ப சார் எடுப்பீங்க? சாயங்காலம் நாளும் கிளம்பியுமா? சீக்கிரம் முடியுங்க. எலக்ட்ரிக் ரிமோட் வரைக்கும் புக் பண்ணிட்டீங்களா? அதுதான் நம்ம ஒர்த்து. டாக்டரேட் மாண்புமிகு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மரவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு, எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. அற்புதமான திருக்குறள். அடுத்து, கொன்று அன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒருத்தர் 1008 தப்பு பண்ணிருக்கலாம். சிசுபாலன் கதை மிக அற்புதமான உதாரணம். சிசுபாலன் அவங்க அம்மாவுக்கு கிருஷ்ண பரமாத்மா, சிசுபாலனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் ஆகாது. 2 பேரும் எலியும் போனையுமா. கண்ண பரமாத்மாவை திட்டுறதா இருக்கு வேலை. இவ சொல்லுவார், பாரு உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ 100 முறை வரைக்கும் பொறுத்துட்டு இருப்பேன், அதுக்கு மேல படவா உன் தலையை வாங்கிட்டு வேம்பர். நீ பெரிய ஆளா, நீ பசுமாடு மேய்க்கிறவன், நீ எருமை மேய்க்கிறவன், நீ ஆயர்குடி பிறந்தவன், வெண்ணையை திருடுறவன், திருட நீ எல்லாருக்கும் சூழ்ச்சி பண்ணி கெடுக்கிறவன்ட்டு கண்ணாம நேசிட்டு இருப்பார். கிருஷ்ண பரமாத்மா கவுண்ட் பண்ணி 1 2 3 4 வச்சுட்டு இருப்பார். கடைசியில கொன்று அன்ன இன்னாசையினும், நாக்க பிடிக்கிற மாதிரி கொன்று அன்ன இன்னாசை, ஒருத்தர் கொல்ற மாதிரி, தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டபுண், அப்படி ஒருத்தர் செய்யஞ்சாலும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அவர் எதனா ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தா தெய்வம் அவனை ஏற்றுக்கொள்ளும். அவர் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடும். அதுதான் செய் நன்றி அறிதல். நீ 1008 தப்பு பண்ணிருக்கலாம், ஒரு நல்லது பண்ணின இறைமை அதை பாராட்டும். அதை நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். கொன்று அன்ன இன்னா துன்பம், கொன்று அன்ன கொல்றது போல இன்னா செய்யணும், துன்பத்தை நீ செய்தாலும் அவர் செய்த ஒன்று நன்று உள கெடும். அவர் ஒரு நல்லது பண்ணியிருந்தா கூட அந்த மற்ற பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். திருப்பாவை 1008 முறை சொல்லியாச்சு, மாயனை மன்னவட. அது போல இறைமை நம்ம செஞ்ச நல்லதை தான் பாராட்டும். எப்பவுமே அதான் குருஜி சொல்வார், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப், டோன்ட் ஃபீல் த செல்ஃப் கில்ட். சுய குற்ற உணர்வு தேவையில்லை. யார் தப்பு பண்ணல, முதல்ல உன்னை மன்னிக்க கற்றுக்கொள், முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள், அப்பொழுது மற்றவனை நேசி. முதல்ல உன்னை நேசிக்க. ஃபர்ஸ்ட் ட்ரை டு லவ் யுவர் செல்ஃப். யூ ஆர் கிரேட், யூ ஹேவ் a purpose, you are born with a purpose, you are unique, you are the best creation of mother nature. குருஜி ரொம்ப அழகா சொல்வார். அதுதான் இங்க சொல்றார், கொன்று அன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். சிசுபாலனை 100வது பண்றப்ப, டேய் உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திட்டு இருந்தேன், அவனை போய் சேருடான்னு சிரச்சேதம் பண்ணிடுவார் தன்னுடைய சக்கராயுதத்தால. இது நீங்க மகாபாரதத்துல பார்க்கணும். அந்த அற்புதமான உரையாடல்கள்லாம் நமக்கு அற்புதமா தெரியும். கடைசியில் என்ன சொல்ற, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஒருத்தர் செஞ்ச நன்றி மட்டும் நீ பாராட்ட மறந்தா உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா அப்படின்னு கடைசியில ஒரு சூட்டுக்கோள் ஒரு ஒரு சொல்ற, மவனே ஒருத்தர் செஞ்ச நல்லது நீ மறந்த தொலைஞ்சடா பாவி, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் பரவாயில்ல,
செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வு இல்லை. ஒரு செஞ்ச நல்லதை மறந்தேன்னா உனக்கு நிச்சயமா விடிவு காலமே கிடையாதுடா அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா பார்த்தோம்னா இப்ப முதல்ல எப்படி சொல்றாரு, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும். எதையுமே எதிர்பார்க்காத குரு பகவான் கிருஷ்ணன் தானே சொல்றார், உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உன்னுடைய இயல்பு என்ன? நல்லது பேசுறது, நல்லது நினைக்கிறது, நல்லது செய்யறது, செஞ்சு போயிட்டே. அதுதான் வள்ளுவர் சொல்றார். அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும். நம்ம பார்த்தோம் டாக்டர் ஜோயல். அடுத்தது உதவி திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் டாக்டர் ஜோயல். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து டாக்டர் ஜோயல். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. அந்த அற்ப இறைவனுக்கு மிகவும் நெருங்கிய அந்த செருப்பு தொழிலாளி. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. செருப்பு தொழிலாளி. கொன்று அண்ணன் என்ன செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். சிசுபாலன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செந்நன்றி கொன்ற மகற்கு. ஆக அற்புதமா நாம விருந்தோம செஞ்சா மட்டும் பத்தாது, இனியவை கூறி அவர்களை வரவேற்க வேண்டும். அத்துடன் நமக்கு உற்ற காலத்தில் கைய பிசைஞ்சுகிட்டு இருக்கச்ச, ஐயோ விருந்தாளிலாம் வந்துட்டாங்க, யாராச்சும் போயிட மாட்டாங்களா அப்படின்னா முக்கியமா எங்க வீட்டுல நடக்கிறது எப்படின்னா, வந்து போறச்சே அந்த கன்வென்ஷன் வெத்தலை பாக்கு, மஞ்சள், கொட்டைப்பாக்கு, 2 வாழைப்பழம் அனுப்பணும். நம்ம வீட்டுல பார்த்து அது இன்னைக்கு இருக்காது. ஏங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க கடையில, அப்பதான் நமக்கு தோணும். பக்கத்துல இருக்கிறோம், லிப்ட்ல போய் கீழே எதிர்கடையில வாங்கிட்டு வரணும். அது பெரிய வேலையா தெரியும். என்னடா வா போயிட்டு வா சொல்லு, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. சச்ச என்னங்க, அது சின்ன வேலையா இருக்கலாம், ஆனா அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அதை நம்ம செய்யறச்சேத்தான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவமே தெரியும். இது பல வீடுகளை நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தர் பார்க்க போறச்ச வெறும் கையில போகப்படாது. அதே நேரத்தை ஒருத்தர் நம்ம வீட்டு வந்து போறச்ச அவங்களை சந்தோஷமா அனுப்பணும், மங்களகரமா அவளுக்கு மகிழ்ச்சிக்குரிய அனுப்பணும். அதுதான் நம்முடைய பாரம்பரியம். ஆக அதனால தான் இனியவை குரலோடவே கூடவே செய் நன்றி அறிதல். அப்பதே கண்ணு அந்த கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறா, குடுங்க போய் வாங்கிட்டு வர, குடுங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அவனுக்கு நாம நன்றி பாராட்டணும். இந்த கண்ணு சாக்லேட் வாங்கிக்கோ, வேண்டாம் எடுத்துக்கோடா, சாக்லேட் சாப்பிடு, சாப்பிடு. அந்த சந்தோஷம் தான் முக்கியங்க. அந்த பளிச்சுன்னு அந்த பல்பு ஏரியா எனக்கு ரொம்ப இஷ்டம். வேகாத வெயில்ல எங்க கூட அந்த வேலைக்காரமெல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ் பண்றவங்க பெருக்குவாங்க, துடைப்பாங்க, குப்பையை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த குப்பையை ஒரு நாள் கலெக்ட் பண்ண முடியுமா சார் நம்மளால? யோசிச்சு பாருங்க. அந்த குப்பையை கலெக்ட் பண்றாங்களே, ஒரு நாள் அந்த வேலையை நீங்க பண்ண முடியுமா? எல்லாமே ட்ரையா இருந்தா பரவாயில்ல, அதுல நனைஞ்சின்னு இருக்கும், ஒழுகின்னு இருக்கும். இந்த இதெல்லாம் மாத்துறாங்க. அந்த வேலைக்கு அவங்க செய்யணும் தலையெழுத்தா? அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வர்றாங்க இல்லையே, அந்த ஒரு ஜான் வயிறு தானே. அப்பேற்பட்டவங்களுக்கு முதல்ல என்னங்க வெயில் இருக்கீங்க, ஒரு பேக்கெட் மோர் வாங்கி கொடுங்க, அமுல் பட்டர் மில்க், ஆவின் மில்க், பட்டர் மில்க். சாரி எனக்கா அவன் கண்ணில் படிச்சு நெறியும். உங்களுக்கு தாங்க, சாப்பிடுங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க சார். வாழ்க்கை மிக இனிமையானது சார், வாழ்க்கை மிக 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 இனிமையானது. நாம தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீத்தார் பெருமை நிலையை இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே அடைவது, அதுதான் செய் நன்றி அறிதல் என்ற இந்த அற்புதமான அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். இந்த செருப்பு தொழிலாளி கதையை டாக்டர் ஜோயல் ஹேப்பனிங்க பல முறை சொல்லியிருக்கேன், பல நிகழ்ச்சிகளை நான் பேசியிருக்கேன். அதுதான் நம் வாழ்க்கை, அதுதான் நம் அடையக்கூடிய பலன். சரியா? இது இன்னைக்கு போதும். அடுத்தது நாம புதன்கிழமை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு இந்த திருக்குறள். இது எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பு, ரொம்ப அனுபவிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல தொண்டைய வராது, பேச்சு வராது. என்ன அவ்வளவு ஊறி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த செய் நன்றி எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப 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 இஷ்டம். சார் வண்டி நீங்க ஸ்கூட்டில போறீங்க சார், நின்றுட்டு சார் ரோட்ல மிதி மிதி மிதின்னு மிதிக்கிறீங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அங்கிள் என்ன பண்றீங்க? இல்லையா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொடுங்க எங்க பாக்குறேன். அவர் 2 மிதி மிதிக்கிறேன், ஸ்டார்ட் ஆயிடுது. எப்படியா சார்? அது அப்படிதான் சார்.
வயசாச்சுன்னு சொல்லாம சொல்றானா? இதெல்லாம் யோசிப்பேன் நானு. அப்பா கண்ணு ரொம்ப நன்றிடா சார், போயிட்டு வாங்க சார், பத்திரமா போயிட்டு வாங்க. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு சின்ன பையன் வர்றான், ஓடிட்டு வர்றான், அவன் வந்து பார்த்தாலே தெரியுது, அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வர்றான், அவங்க அப்பா கிட்ட வண்டியில காட்டுறான், அது வேணும்பான்ட்டு. அவங்க அப்பா அவன் இழுத்துட்டு போறாரு, அது கிளியரா தெரியுது அவரால் வாங்கி கொடுக்க முடியலன்ட்டு. அவன் கேட்டதுதான் ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஆரஞ்சு பிஸ்கட் பாக்கெட், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆரஞ்சு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு பில் போட்டு பே பண்ணிட்டு அந்த குழந்தை கையில கொடுத்து பாருங்க, பெரிய பல்பு கண்ணு பெரிய விரிஞ்சிடும், அப்படியே ஹாப்பியா பார்ப்பான். அவங்க அப்பா ஒப்புக்கு சொல்லுவார், சார் இதெல்லாம் எதுக்கு சார், இது மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. யோ இரியா, நீ சின்ன பையனா இருந்தப்ப ஆசைப்பட்ட அப்பா இங்க தரல, இப்ப நீ கொடுக்கல, நான் கொடுத்துருங்க, தாத்தாவை கொடுத்துருக்கேன், வேணாம் சொல்லிடுவியா நீ? அந்த அதிகாரத்தோட கேளுங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த குழந்தைய பாரியா, அந்த சந்தோஷம் கிடைக்குமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதை அனுபவி நீ. உனக்கு அதை அனுபவிக்கிறதுக்கான இறைவன் வாய்ப்பு கொடுத்தார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க, சொல்லுங்க. அதுதான் சார் வாழ்க்கை. சரியா? அடுத்தது புதன்கிழமை பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். சூப்பர்ப்பா, ஜெய் குருதேவ்ப்பா, சூப்பர்ப்பா. அழுதுட்டேன்ப்பா நான், நீங்க சொல்லும் போது நான் அழுதுட்டேன்ப்பா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கூட தொண்டை அடைச்சு